வணக்கம். இந்த கொட்டுக்காளி படத்தை பத்தி தான் பேசணும். குறிப்பா அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை பத்தி பேசணும். சமீப காலமா பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு என்ன ஆச்சு, இந்த உலகுக்கு என்னதான் ஆச்சு, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்னு சிகரெட்டு புகையிலை டொபாக்கோ விளம்பரங்கள்ல வருமே, அது மாதிரி நம்ம பைல்வான் ரங்கநாதனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பேச போறேன். கொட்டுக்காளி திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கான காட்சி திரையிடப்பட்டிருக்கு. அதை படம் பார்த்துவிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. திரு பைல்வான் ரங்கநாதன் அண்ணனும் படம் பார்த்துட்டு வந்துட்டாரு. இதை பிரஸ்ஸுக்காக போடுகிற ஒரு காட்சி பார்த்துட்டு வந்துட்டு அந்த படத்தை பத்தி குடிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி கண்ணா முன்னாடி புலம்பிட்டு இருக்கிறாரு. ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. பத்திரிகையாளர்களுக்கு ஷோ போட்டு காமிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை பார்த்து இதுல இருக்கிற நிறை குறைகளை சொல்லி இந்த படத்துக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு மீடியேட்டரா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே பத்திரிகையாளர் ஷோ அப்படின்றது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா பைல்வான் ரங்கநாதன் மாதிரியானவங்க பார்க்கும்போது கொட்டுக்காளி படம் 23 அன்னைக்கு ரிலீஸ் ஆக 23, 24 ரிலீஸ் ஆகிற அந்த படத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் ஷோ போட்டது தான் எஸ்கே புரொடக்ஷன்ஸ் செய்த மாபெரும் தவறு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவரு இந்த படத்தை பார்த்துட்டு என்ன படம் எடுத்திருக்காங்க, சேவலை காமிக்கிறாங்க, சேவல் திரும்புறதை காமிக்கிறாங்க, சேவல் காலில் கட்டு போட்டிருக்கிறத காமிக்கிறாங்க, போறாங்க போய்கிட்டே இருக்காட்டும். என்னத்த படம் எடுத்திருக்காங்க, என்னத்த படம் எடுக்கவே இந்த PS வினோத்ராஜுக்கு தெரியல, என்னத்த சூரி நடிச்சிருக்கிறாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இப்படின்னு ஒரே அதான் சொன்னல, குடியாரம் வாந்தி எடுத்த மாதிரி எப்படி இருக்கும் பாருங்க, கண்ணாபுனாலும் கிடக்கும்ல, அது மாதிரி இருக்கு. இந்த வேலியில போற ஓனான வேட்டியில விட்டுக்கிட்ட கதைன்னு எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. உங்க ஊர்லயும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் வேட்டி இருக்கு, எல்லா ஊர்லயும் ஓனானும் இருக்கு. வேலியில போற ஓனான வேட்டியில விட்டுட்ட கதையா பைல்வான் ரங்கநாதன் அண்ணனை இந்த பத்திரிகையாளர் ஷோவுக்கு கூப்பிட்டு அவரையும் படம் பார்க்க வச்சு அவரை போல தரமற்ற பேச்சுக்களை பேசுபவர்களெல்லாம் ஏன் வச்சுட்டு பத்திரிகையாளர் ஷோ நடத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னொன்னு, அவர் படத்தை பத்தி அப்பனாக்கா ஆகா ஓகோன்னு கொண்டாடணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த படத்தை பத்தி விமர்சனத்தை நீங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸே ஆகல, படம் ஆடியன்ஸ் கிட்டேயே போகல. அப்படி ஆடியன்ஸ் கிட்ட போன பிறகு இந்த படத்தினுடைய நிறைகள் குறைகள் என்ன, பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு இன்னும் பத்திரிகைக்கு இன்று முதல் ரிசர்வ் செய்யப்படுகிறதுன்னே வராத ஒரு சூழ்நிலையில, படமே இன்னும் வெளியில வராத ஒரு சூழ்நிலையில, தமிழக ரசிகர்கள் யாருமே இன்னும் பார்க்காத சூழ்நிலையில பத்திரிகையாளரான நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை பத்தி குறை சொல்றீங்க. நந்தன் எடுத்திருக்கிற சசிகுமார் சாரை வச்சு நந்தன் எடுத்திருக்கிற இரா சரவணன் உட்பட இந்த படத்தை பலரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. உலக நாயகன்னு கொண்டாடப்படுகிற கமல் சார் அவர்கள் கொட்டுக்காளி படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அப்ப நீ மட்டும் கொண்டாடல, நீ மட்டும் கண்ணாபண்ணு பேசுறீனாக்கா அப்ப கமல்ஹாசன்ற ஒரு சினிமா ரசனைக்காரனை விட நீ அறிவுஜீவியா? என்ன லாஜிக் இது? ஒரு படத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த படத்துக்கு வட்டி கட்டி அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்குள்ளார போரும் ஆயிடுங்கிறது பைல்வான் ரங்கநாதனுக்கு தெரியாத விஷயமா? ஆனா ஏன் இது வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோ அப்படின்னு சொல்லுவோமே, அது மாதிரி இஷ்டத்துக்கு ஏன் இது மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு தெரியல. நீங்க பேசுங்க. படம் உங்களுக்கு பிடிக்கலையா பேசுங்க. படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா புரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலன்னா பேசவே கூடாது இல்லையா? அந்த ஹேராம் படத்தை பத்தி உங்களால பேச முடியுமா? அவ்வளவு கடினமான பணி அந்த படம். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க படத்தை புரியல அதனால பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. இந்த படத்தை பிடிச்சிருந்துட்டு நீங்க நிறையையும் சொல்லி குறையையும் சொன்னீங்கன்னாக்க நீங்க ஒரு சரியான பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லலாம். உடம்புல பலம் இருந்தா போதுமா? புத்தியில பலம் வேண்டாமா? கொட்டுக்காளி என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னாக்க பைல்வான் ரங்கநாதன் தன்னுடைய உடம்ப எதுல போய் மறைச்சுக்குவாரு? அந்த ஆஜானுபாகமான திடகாத்திரமான உடம்ப எதுல போய் மறைச்சுக்குவாரு? கூழாங்கல் அப்படிங்கிறது ஓடிடியில நம்ம பார்க்கும்போது ஏற்படுத்திய தாக்கம் நமக்கு
என்னன்றது நம்ம எல்லா ரசிகர்களுக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு கொட்டுக்காளிங்கிற ஒரு திரைப்படம் ஒன்று சினிமாவுக்கு காட்சியா வருது. சினிமாங்கிற ஒரு ஊடகத்தின் வழியா வருது. அது சொல்லப்படுகிற விஷயம் என்னங்கிறது ஆடியன்ஸுக்கு இன்னும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஷ்டத்துக்கு கண்ணாபுன்னு திட்டுறீங்கனாக்கா உங்களுக்கு சிவகார்த்தியின் மேல கோபமா, இல்ல சூரியன் மேல கோபமா, இல்ல கொட்டுக்காளி டைரக்டர் மேல கோபமா, இல்ல அங்க உங்களை சரியா மதிக்கலையா, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே பயில்வான் அண்ணன். இங்க சமீப காலமா ரொம்ப டென்ஷனா பிபி கிபி ஏறிடுச்சா என்னன்னு தெரில. எனக்கு வந்து பயில்வான் அண்ணன் வந்து உடம்ப பார்த்துக்கணும், அவர் ஆரோக்கியமா இருக்கணும், அவர் வந்து புத்தியில் தெளிவோட அவர் சரியான முறையில் பிபி மாத்திரைகள்லாம் சரியாக சாப்பிட்டு கொஞ்சம் கோபத்தை தவிர்த்து இருந்தாக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு பயில்வான் அண்ணன் மீது ரொம்ப அன்போடையும் ரொம்ப ரொம்ப பிரியத்தோடையும் ரொம்ப ரொம்ப கரிசனத்தோடையும் இதை சொல்கிறேன். படம் வர்றதுக்கு முன்னாடி போட்டு நாசம் பண்ணிடாதீங்க. ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். நீங்கள் சொந்தமாக ஒரு படத்தை தயாரிச்சு பாருங்கள் பயில்வானங்க, தெரியும் உங்களுக்கு. நிறையா தான் நீங்கள் சினிமாவில் பல படங்களில் நடித்து முக்கியமான கேரக்டர்லாம் நடித்து பின்னி படம் எடுத்து நிறையா காசுகள் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கல்ல. ஒரு அட்டகாசமான நடிகர்னு மக்கள் மனசுல எல்லாம் பேர் எடுத்திருக்கீங்கல்ல. நீங்கள் சம்பாதிச்சு அந்த காசு சேர்த்து வச்சிருக்கிற காசை வச்சு ஒரு படத்தை தயாரித்து பாருங்கள், அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியும். இல்லை கொட்டுக்காளி சூரி கேரக்டர் பாண்டியன் மாதிரி நீங்களே ஒரு கதாபாத்திரம் நடிங்க, இல்லை அல்லு சில்லு கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு நீங்கள் இந்த ஆட்டம் ஆடினீங்கனாக்க என்ன பயில்வானே போங்கண்ணே, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக வருதுண்ணே, ரொம்ப வெஞ்சு புருவமோ அப்படின்னு தோணுது. ஆனால் வையப்படாதே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடக்கிக்கிறேன். ஏன்னா வயசில் மூத்தவுக, அறிவில் சொல்லலை, வயசில் மூத்தவுக பார்த்துக்கிடுங்க. ஆமாம், கொட்டுக்காளி வந்து அண்ணே, நீங்கள் கொட்டுக்காளியை பற்றி படத்தை தேட்டரில் போய் பாருங்கண்ணே, 120 ரூபா காசு கொடுத்து தேட்டரில் போய் பாருங்கள் பயில்வானண்ணே. அப்போ அந்த படத்தினுடைய வேல்யூ என்னங்கிறது அப்போ தெரியும். ஓசியில் உங்களுக்கு காமிச்சிட்டாங்கன்றதுக்காகவே இப்படியெல்லாம் சிந்த விடாதீங்க, வார்த்தைகளை சிதறாதீங்க. ஆமாம், வணக்கம்ண்ணே, வணக்கம்.